ஹலோ வியூவர்ஸ், என்னோட 6 days and 5 nights ஆஃப் அந்தமான் ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் டே நான் போர்ட் பிளேயரில் ஸ்பெண்ட் பண்ணதை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் செகண்ட் அண்ட் தேர்ட் டே நான் ஹேவ்லாக் ஐலாண்டில் ஸ்பெண்ட் பண்ணதை பற்றி டீட்டெயில்டாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். போர்ட் பிளேயரில் இருந்து ஹேவ்லாக் ஐலாண்ட் ரீச் ஆக நம்ம ஃபெரியில் தான் ட்ராவல் பண்ணணும். ஃபெரியில் கவர்மெண்ட் ஃபெரி, ப்ரைவேட் ஃபெரின்னு செப்பரேட்டாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரியோராக டிக்கெட் புக் பண்ணிட்டு போகணும். நான் திங்க் அண்ட் மேக்கர்னு ஒரு ட்ராவல் ஏஜென்சி கிட்ட பேக்கேஜாக எடுத்துகிட்டு போனதால் இந்த டிக்கெட் புக் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நான் ஹேவ்லாக் ஐலாண்ட் ரீச் ஆக ப்ரைவேட் ஃபெரி தான் புக் பண்ணியிருந்தாங்க. இதோட காஸ்ட் 1300 ஆச்சு. என்னோட ஃபெரி டிபார்ச்சர் டைம் மார்னிங் 6 o'clock. ஸோ மார்னிங் ஒரு 5 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி எனக்கு கேப் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நாம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ எப்படி பேக்கேஜ் செக்கிங்லாம் நடக்குமோ, ஃபெரியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட சேம் கைண்ட் ஆஃப் செக்கிங் நடக்கும். பர்டிகுலராக நீங்கள் லக்கேஜில் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் ஃப்ரெஜல் ஐட்டம்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஃபெரியில் ட்ராவல் பண்ணுறப்போ ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. செக்கிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் உங்கள் கையில் போர்டிங் பாஸ் கொடுத்து உள்ளே அனுப்புவாங்க. உங்கள் பெரிய லக்கேஜை இப்படி பிளேஸ் பண்ணிட்டா அவங்க உள்ளே எடுத்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. சின்ன பேக்கெல்லாம் இதில் வைக்க எடுத்துக்க மாட்டாங்க, நீங்கள் கையில் தான் வச்சுக்கணும். நான் ட்ராவல் பண்ணது மேக்ரூஸ் ஃபெரியில். ஃப்ளைட்டில் சேஃப்டி மெஷர்ஸ் பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ இங்கேயும் அதே மாதிரி பண்ணாங்க. இந்த க்ரூஸ் உள்ளேயே டிவியில் பாட்டெல்லாம் போட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கேங்காக வந்தீங்கன்னா டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணலாம். ஆல்சோ ஃபுட் ஐட்டம்ஸ் கூட உங்களுக்கு தேவைன்னா இங்கே பே பண்ணி வாங்கிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி க்ரூஸில் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த க்ரூஸ் ஹேவ்லாக் ஐலாண்ட் போய் ரீச் ஆக மார்னிங் 7:30 ஆகிடுச்சு. இதுவே கவர்மெண்ட் ஃபெரினா கொஞ்சம் ஸ்லோவாக போகும்னு சொன்னாங்க. மேபி ஒரு 30 minutes எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொன்னாங்க. ஹேவ்லாக் ஐலாண்ட் ரீச் ஆன உடனே என்னை பிக்கப் பண்ணி 2 days நான் ஸ்டே பண்ணுறதுக்காக ப்ரீ புக் பண்ணியிருந்த லெமன் கிராஸ்ன்ற ரெசார்ட்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. பயங்கர பசியில் இருந்த எனக்கு தரமான பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரொவைட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த ரெசார்ட் பீச்சுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ நான் ஆசைப்பட்ட பீச் வெக்கேஷனுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேவாக எனக்கு பட்டது. ரூம் போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏசி ரூமில் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு ஈவினிங் ஒரு 3 o'clock போல் எனக்கு அரேஞ்ச் பண்ணி இருந்த ரெண்டல் ஸ்கூட்டி எடுத்துட்டு ராதாநகர் பீச்சுக்கு கிளம்பினேன். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த 2-wheeler ரெண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு கூட திங்க் அண்ட் மேக்கர் ட்ராவல் ஏஜென்சியே பண்ணிட்டாங்க. நான் ராதாநகர் பீச் ரீச் ஆக 30 minutes ஆச்சு. இந்த பீச் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபைட் பீச். ப்ளூ ஃப்ளாக் பீச்னா எவ்வளோ க்ளீனாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ப்ளஸ் இந்த பீச் பர்டிகுலராக சன்செட் பார்க்க ஒரு செம்மையான ஸ்பாட். அண்ட் இந்த பீச்சில் அவ்வளோ ஜெல்லிஃபிஷை நான் பார்த்தேங்க. அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் ஸ்விம் கூட பண்ணேன். 5:15க்கு கரெக்டாக சன்செட் ஆச்சு. இந்த பீச்சில் இருந்து சன்செட் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஸ்விம் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதை நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஐலாண்டில் சன்செட் சீக்கிரமாக ஆகிடுறதால லேட் ஈவினிங் அப்புறம் நீங்கள் எங்கேயும் வெளில போக முடியாது, ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ நானும் அப்படியே என்னோடய ஸ்டேக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் என்னோடய டின்னருக்கு நான் #தோசான்ற ஷாப்பில் தான் சாப்பிட்டேன். நீங்கள் அந்தமான் ட்ரிப் பிளான் பண்ணுறப்போ ஹேவ்லாக் ஐலாண்டை விசிட் பண்ணும்போது இந்த ஷாப்பை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே ஃபுட்டெல்லாம் டீசன்ட் ப்ரைஸில் குவான்டிட்டியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஹேவ்லாக் ஐலாண்டில் என்னோட ஃபர்ஸ்ட் டேவை நான் இப்படி தாங்க ஸ்பெண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே, அதாவது ஹேவ்லாக் ஐலாண்டில் நான் ஸ்பெண்ட் பண்ண செகண்ட் டே ஃபுல்லாக நான் ஓஷன் கேம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். வாங்க அதை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்கிறேன்.
ஸ்கூபா ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ஹேவ்லாக் ஐலாண்டில் மார்னிங் 5 o'clock இருந்தே ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் 7 o'clock ஸ்லாட் புக் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கட்டுமேன்னு ஷோரில் இருந்து நடந்து போகிற மாதிரி இல்லாமல் போட்டில் நடுக்கடல் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு கீழே தள்ளி விட்டுற பேக்கேஜை நான் சூஸ் பண்ணேன். இதுக்கு நான் திங்க் அண்ட் மேக்கர்ஸ் ட்ராவல் ஏஜென்சியோட பேக்கேஜில் போனதால் எனக்கு காஸ்ட்டும் குறைச்சி கொடுத்தாங்க. ஹேவ்லாக் ஐலாண்டில் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணதை பற்றி மட்டும் நான் செப்பரேட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேவைப்பட்ட மறக்காமல் அதையும் பாருங்கள். ஸ்கூபா ஆக்டிவிட்டி பண்ணி முடிச்சுட்டு என்னோட ரூமுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்னோட பிளான்ல இருந்த எலிஃபேண்டா பீச்சுக்கு கிளம்பினேன். இந்த பீச்சுக்கு நீங்கள் எய்தர் போட் வழியாக போகலாம் இல்லைனா ட்ரெக் பண்ணி போகலாம். போட்டில் போகணும்னா அப் அண்ட் டவுன் 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்னார்க்லிங் ஆக்டிவிட்டி கூட கிடைச்சிடும். ட்ரெக் பண்ணி போகணும்னா 2 hours ஆகும்னு சொன்னாங்க. நான் 30 minutesலேயே போயிட்டேன். பட் இந்த வே எனக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக பட்டுது. குரூப்பாக போனால் அப்படியே ஃபன் பண்ணிட்டு போயிடலாம். எலிஃபேண்டா பீச்சில் தான் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரியாராக பே பண்ணி டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். நான் இந்த பீச்சில் சீ வாக்கும் ஜெட்ஸ்கி ரைடும் ட்ரை பண்ணேன். ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஜெட்ஸ்கிக்கு நான் 800 rupees பே பண்ணேன். 4 rounds கூட்டிகிட்டு போனாங்க. சீ வாக்கு நான் 3500 rupees பே பண்ணேன். இதுலேயே எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி வீடியோஸ் ப்ளஸ் ஃபோட்டோஸும் கொடுத்துட்டாங்க. இதோட அண்டர் வாட்டர் டியூரேஷன் மட்டும் 15 minutes. எலிஃபேண்டா பீச்சில் கோரல்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்கள் நடந்து தண்ணிக்குள்ளே போகிற டிஸ்டன்ஸ்லேயே பார்த்துடலாம். இங்கே ஒரு 3:30 வரை டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரெக் பண்ணி வெளியே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு என்னோடய ஸ்டேக்கு வந்துட்டேன். இந்த டே ஃபுல்லாக எனக்கு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்னால ரொம்ப ஆக்கியபைடாக இருந்தது. அண்ட் சீ கிரியேச்சர்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நீங்களும் அந்தமான் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஏதாச்சும் ட்ராவல் ஏஜென்சியை பார்த்து பேக்கேஜாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக திங்க் அண்ட் மேக்கர் ட்ராவல் ஏஜென்சியை சூஸ் பண்ணலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டே நீல் ஐலாண்டில் ஸ்பெண்ட் பண்ணதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஷாஸ்டியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.